எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. புகழ் ரெடி ஆகிட்டான். புகழ் ரெடி ஆகிட்டியா? இப்போ நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ மார்னிங் ஹோட்டலோட வெளியே நாங்கள் வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம். பினங் ஐலாண்ட். இட்லியை தேடி நடக்கிறோம். மலேசியா பினாங்லேயும் நாங்கள் இப்போ இட்லி தோசை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு தேடி நடந்து போகிறோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக தண்ணீர் மலைன்னு ஒரு கோயிலுக்கு, முருகர் கோயில். அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் நான்வெஜ் ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் அது வரைக்கும் வெஜ்ஜாக இருக்கலான்னு பார்க்குறோம். மினி கூப்பர், BMW. பட் இங்கே எந்த காராக இருந்தாலும், சாதா ஒரு எந்த காராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் தான். அதனால் மக்கள் வந்து அசால்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க, பயப்படுறதே கிடையாது. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க, சக்குன்னு பிரேக் அடிச்சு நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரு நம்மலாம் வந்து ஒட்டி நிப்பாட்டுவோம், அவங்க இடையில ஒரு காரே நிப்பாட்டலாம், அவ்வளோ கேப்பில் நிப்பாட்டிடுறாங்க வண்டி. நான் நைட்டு காமிச்சிருப்பேன். இதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடுற அந்த இது தான் நம்ம ஊரில் போட்டிருக்க மாதிரி மழைநீர் கால்வாய் தான். இந்த நடக்கிறதுலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது வந்து அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. வந்து கொஞ்சம் கூட வழுக்கலை. டெய்லி இங்கெல்லாம் மழை பெய்யும், ஆனாலும் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே மலையிலேருந்து வர்றதெல்லாம் தண்ணி எல்லாம் அப்படியே இந்த பாருங்க எவ்வளோ தண்ணி சுத்தமாக கண்ணாடி மாதிரி இருக்குது. இதுக்குன்னு சிட்டிக்குள்ளே தான் போகுது. அங்கங்கே மழை பெய்கிற தண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். நம்ம ஊரில் என்ன கருப்பாக போகும். போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படியே கடலுக்கு போகிறதுக்காக. பின்னாடி தான் கடல், அதான் இதோ அந்த கேப்பை போகுது, அதான் சி. தண்ணி அப்படி பல கண்ணாடி மாதிரி இருக்குது. பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. ஒரு இளம் பொண்ணுக்கு ரூட்டு போடலாம் இல்ல? அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா நம்ம குரலே வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி, முயற்சி பண்ணி பாப்போம். வளையோசை கலகலகலவன நேரம் சிலுவன சின்ன பெண்ணல்ல வண்ண. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஆனால் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துட்டோம். பசி, அந்த ஆர்வம் உங்களுக்கு தெரியாதா? இட்லி தோசைனால தான் நாங்கள் மறந்துடுவோமே. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. 3 தோசை ஒரு சப்பாத்தி சாப்பிட்டோம். இங்கே குடிக்க தண்ணி கூட காசு, சுடு தண்ணி வாங்கினா ஃப்ரீ. எவ்வளோனா வெறும் 6 வெள்ளி. 6 வெள்ளினா 120 ரூபா 130 ரூபா அதிகபட்சம். ஸோ இனிமேலுக்கு ஒரு மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நாங்கள் நடக்க ஆரம்பிச்சாச்சு. நோட் பண்ணுங்க. சத்யா பாருங்க எவ்வளோ மாடர்ன் ஆயிட்டானு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நாங்கள் தண்ணீர் மலை போய்கிட்டு இருக்கோம். நிறைய தமிழ் கோயில் இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க ஐயனார் கோயில். இப்போ நாங்கள் தண்ணீர் மலை, இதுதான் அந்த மலை கோயில். அருமையாக இருக்கு பார்க்க இங்கேருந்து. இதோ பாருங்க. ஓகே, நாங்கள் வந்து பினாங்கில் இருக்கிற தண்ணீர் மலைன்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஓகே, நாங்கள் நடக்க ஆரம்பித்தாச்சு. மலை ஏறுறோம் நிறையா. இதை பாருங்க. இங்கே பாரு சிவன், சூப்பராக இருக்கே. இந்த தண்ணீர் மலை கோயிலோட படியெலாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அதை சுற்றி எப்படி அழகாக ஒரு செடி கொடிலாம் வச்சு. இப்போ நம்ம பழனிக்கு போகிறோம், சுத்தமாக வச்சுக்கிறோமா, அங்கங்கே ஒன்றுக்கு நாற்றம் கூட அடிக்குது, அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள் டாய்லெட்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க கீழே. அது செப்பரேட்டாக ஒரு வழி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
இந்த காட்டில் அப்படியே நடந்து வந்தால் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க, ட்ரெஸ் கோடு திருப்பதி மாதிரி பழனி மாதிரி. ஆனால் நாங்கள் போட்டு வந்திருக்கிறது இப்படி. கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுட்டு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்போம். மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாவ், இதோ பாருங்க, அதோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பின்னாங்க. முருகா, கந்தா, கதம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அரோஹரா அரோஹரா அரோஹரா. தண்ணீர்மலை முருகன் பாருங்க. நம்ம போகிறதுக்கு ஒரு வழி தெரியுதா? அந்த அந்த அது வழியாக ஏறுறோம், அப்படியே போய் மேலே சாமி கும்பிட்றோம், திருப்பி இப்படி வரோம், இப்படியே வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு தனி வழி. அருமையாக பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. திருவிழா டைம்லலாம் சூப்பராக இருக்குமா க்ரௌடு. ஆமாம், இப்படியே மேலே ஏறணும். இங்கே வந்து இப்படி இறங்கி இப்படி வந்து இறங்கிட்டோம். டயர்ட் ஆயிடுச்சா புகழ்? ஸ்நாக்ஸ் வாங்கி தரவா? எப்படி வரா பார்த்தீங்களா? தண்ணி மலை முடிச்சுட்டு பினாங்கில் போகலான்ட்டு கிளம்பணும். அம்மா மலை அதான் வந்து ரொம்ப தூரம் இல்லை. ஓகே, சைனீஸ் டெம்பிள் பினாங்கில். நாங்கள் வந்திருக்கிறது பினாங்கிலோட ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டுக்கு. பிக்கப் ட்ராப்லாம் இங்கே தான். இங்கேருந்து தான் இப்போ நாங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மலைக்கு. நல்லாயிருக்கும் நாங்கள், அதனால தான். இங்கேருந்து ஒன்று ட்ரெயின், அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக சஃபாரி வண்டி இருக்குது போல், அதில் ஏறணுமா. இங்கே சின்ன ஃபுட் கோர்ட்டு எல்லாம் இருக்குது இதில் கீழே. ஃபுட் கோர்ட்லாம் பார்த்து வந்துடலாம், இல்லை ட்ரெயினில் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாமா? ஏன்னா எப்படி வருவோம் போவோம்னு தெரியாது. இதுதான் ப்ரைஸ் டேக். பார்த்துட்டு இவங்க ஃபுல் டீட்டெயில் கவனிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இப்போது பினாங்கில் ஏற போகிறோம் நாங்கள். டிக்கெட் வாங்கியாச்சு. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து 30 வெள்ளி ஒரு ஆளுக்கு, பெரியவங்களுக்கு. சத்தியா வாங்க, சின்ன பசங்களுக்கு வந்து பாதி வேலை 15 வெள்ளி. ஸோ டோட்டலாக 75 வெள்ளி எங்களுக்கு. அப்படின்னா 1500 ரூபா அந்த ட்ரெயினுக்கு. 3 மெம்பர்ஸ். ஓகே ஓகே. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க 3 பேர். வேணும்னா இந்த பிக்சர்ஸ் வாங்கலாம், இல்லைனா வேணான்ட்டு போயிடலாம். இதுதான் எப்பயுமே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இது. ஓகே, பார்த்துங்க. இங்கே தான் வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. டிக்கெட் கவுண்டரில் போய் எடுத்தாச்சு. இங்கே வந்து நல்லா அழகாக அந்த ஹில்ஸில் வந்து என்ன இருக்குன்றதை போட்டிருக்காங்க. எல்லாம் தமிழ் ஆளுங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த ஊர் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் அதிகம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சிட்டி வியூ அங்கேருந்து பார்த்தா அப்படி இருக்குமா நைட்டில். ஆனால் நான் இங்கே மழை பெய்யறதுனால ஈவினிங்கில் ஏதாவது மேகமூட்டெல்லாம் மறைச்சிச்சுன்னா தெரியாதுன்றதுனால பகல்லே வந்தோம். ஆனால் இப்போவே மழை பெஞ்சிருச்சு. ஸோ போயிட்டு என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்ப்போமே. மக்களே, எக்ஸ்பிரஸ் வேக்கு அது இன்னும் டிக்கெட் ஜாஸ்தி. நாங்கள் வந்து அது நார்மல் லேன். ஸோ அதனால் என்னடா கொடுறோம் இது, அது கொடுத்துரு, அதுக்கு கூட நாங்கள் இந்த லைனில் தான் போய் நிற்கணும். இனிமேல் வண்டி வந்தோம் நாங்கள் போகணும். அதுக்கப்புறம் இப்போ தான் வண்டி வந்திருக்கு, போய் உட்கார போகிறோம். ட்ரெயினில் இடம் இருக்கா? இடம் இருக்கணும். ஓடி போய் பிடிச்சிரு இடத்த. ஓடு 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 ஓடு. 3 பேருக்கு பிடிச்சிக்கோ. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். இடம் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. வாமா, உட்கார் உட்கார். புகழ் சூப்பராக இடம் பிடிச்சிட்டான்டா. சிறப்பான ஆள் நீ. இடம் பிடிச்சதில் நிற்கணுமா? இருந்தால் தான் நல்லா இருக்கும். அழகாக இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ட்ரெயின்? ஏசி செம்மையாக இருக்கு. மூவ் ஆகுது. ஓகே,
என்ன ஃபாஸ்டா போகுது. ஸ்லாண்டிங்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் அடைக்குது, கப்பு கப்புன்னு அடைக்குது. கொட்டாய் விடுறான். சரி இறங்க போகிறோம். சும்மா செம்ம ஃபாஸ்ட்டு வரும்போது சும்மா 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. பாரு மிஸ்டர் எப்பா காற்று எப்படி அடிக்குது பாருங்க. எல்லாம் செம்மையாக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. வருத்துங்க. இதான் அந்த ட்ரெயின். ஆஹா, ஊட்டி கொடைக்கானல் வந்த மாதிரி இருக்குது. நல்வரவு, சலாமத் தட்டாங். சாமி நம்ம பார்த்து நாங்கள் இப்போது பினாங் ஹில்ல ட்ரெயின் மூலயமா வந்துட்டோம். அடுத்த பிக்கப்புக்காக இந்த ட்ரெயின் போகுது. எம்டியாக போகுது, யாருமே கூட்டிகிட்டு போகல. ஏன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது பாருங்கள். க்ரௌடு பாரு ட்ரெயினுக்கு ரிட்டர்னுக்கு. இப்போ வந்து நாங்கள் போகிறது வந்து ஸ்கை வாக்குன்னு ஒரு வாக்கு. ஸ்கையில் இருக்க மாதிரி இருக்கும் போல். ஆஹா, எல்லாமே மறைஞ்சிருச்சு சில்லுன்னு. ஆஹா, ஃபுல்லாக மூடிடுச்சு. நமக்கு வியூ கிடைக்காம போயிடுச்சு ஸ்கை வாக்கில். நம்ம ட்ரெயின் ரிட்டர்ன் போகிறதுக்காக நிற்கிறாங்க. நம்ம ஸ்கை வாக் போயாச்சு. அப்புறம் அப்படியே உள்ளே போகிறோம். இப்போ தான் மழை பெய்யுது, அப்படியே மேகமூட்டமாக இருக்கு. ஃபுல் வியூ மறைச்சிருச்சுங்க. இல்லைன்னா இது வேற மாதிரி இருக்கும். அந்த சிட்டி வியூ அவ்வளோ அழகாக இருக்குமா. கடல், பில்டிங்ஸ், மலை எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த இடத்துல வந்து பார்த்தா. அதோட பிக்சர் வந்து இங்கே இருக்குது, நான் காமிக்கிறேன். ஆஹாஹா, இப்படி இருக்குமா பார்க்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் கவர் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த மேகத்தினால இப்படி இருக்குமா. சரிங்களா, நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வழி சுற்றி நடந்து போகிறதுக்காக வச்சுருக்காங்க. 2 வாக்வே, 3 வாக்வே 2 அது மாதிரிலாம். ஸோ இதில் போனால் பாருங்க, இப்படிலாம் நடந்து அப்படியே எல்லா இடத்தையும் அப்படியே கவர் பண்ணலாம். சரிதான். இவங்க குளிரில் நடங்குறாங்களாம். எனக்கு குளிரில், ஆனால் இவங்க 2 பேரும் அப்படியே குளிரில் நடுங்குறாங்க. நம்ம அப்படியே வரோம், ஷாப்பிங் பண்ணுறோம். இங்கே வந்தால் எச் கிளிஃப் கேலரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே மலையில் ஏறுது தெரியுதுங்களா. மேலே வந்து மாஸ்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஹில் ஃபுட் சாப்பிட்லாமா? ஏதாவது போயிட்டு வருவோமா? இப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்குது, நிறையா இருக்குது. இதுதான் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ இங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்ப்போம். இங்கே எப்படி இருக்குது? நாசிலீமா, நாசி கோரிங், கோழி எல்லாம் அதுதான். மியோ சாங் சூப்பராக இருக்கும். இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமா? இந்த ஃபுட்டு பேர்லாம் கொஞ்சம் வாயில் நுழையாத மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்குங்க எல்லோரும். நூடுல்ஸ் ஐட்டம் நிறையா மக்களே. இதில் மீனுக்குன்னு எல்லாம் போட்டு தான் வந்தது. வீடியோலாம் எடுத்தோம், ஆனால் ரெக்கார்ட் பட்டன் அவங்க மறந்துட்டாங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. இது பேலன்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே சூப்பர். ஆஹா ஓஹோ சொல்ல நல்லா இருக்கு. வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். இந்த மாதிரிலாம் வெளியூருக்கு வந்தால் ஒரு ஃபுட்டையும் ட்ரை பண்ணணும். என்ன தேடிட்டு இருக்கீங்க?
என்ன தெரிகிறது? ஏதாவது பீஸ் இருக்கா அப்படின்னு. இதுல கூடவா பீஸா தேடுவீங்க? இங்கேயுமாடா? நிமிந்து பாருங்க கொஞ்சமாச்சும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. திட்டிட்டனா? இங்கே ஏறி வரக்குள்ளே சாப்பிட்டுட்டு நடக்க முடியல. புல்லட்டா? ஐயோ, யாரை பார்த்து அடிக்கிறாங்க? வா, மலை மேலே கோயில் முருகா. ஐயோ, நான்வெஜ் சாப்பிட்டேனே. அழகா இருக்கு. வெளியே நின்று கும்பலாம்ப்பா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம். தெய்வ குத்தாடியா. முருகர் கோயில் போட்டிருக்கு பாரு, முருகா. இந்தா. பாருங்க 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 பாருங்க, சிட்டி தெரியுது. ஓய்யோ, அதான் நம்ம இப்போ கார்லலாம் போகிறோம்னா இந்த பிரிட்ஜில் தான் போகணும். நீ அந்த பிரிட்ஜ் தெரியுதுல, அந்த பிரிட்ஜ் வழியாக போய் தான் கோலாலம்பூர் போகணும் நீங்கள். தெரியுதா? தீவு இது. ஆமாம், நம்ம இருக்கிறது தீவுக்குள்ளே இருக்கோம் இப்போ. பாருங்க, இந்த வியூக்காக தான் வந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியல. சூப்பர். இவ்வளோ தெரிஞ்சது இப்போ கொஞ்சம் சந்தோஷம். பார்த்துக்குங்க, நம்ம இங்கே இருக்கிற மேலே பாருங்க, மஸ்ஜித்து சூப்பராக இருக்குது. மஸ்ஜித்து இங்கே வந்து மலேசியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாரையும் சொல்லலாம். சைனீஸுன்னு சொல்லலாம், தமிழங்களையும் சொல்கிறாங்க. ப்ளஸ் மலை பீப்புள்ஸ். மலை பீப்புள்ஸ்னால் யாருன்னா அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த பூர்வக்குடி முஸ்லீம்ஸ். அவங்க தான் மலை முக்கியமாக சொல்லணும்னா. மீதி எல்லாருமே வெளியே இருந்து வந்தவங்களா அவங்களாம். சைனீஸை கூட வெளியாளுங்க தான். ஆனால் பார்க்க எல்லாம் சைனீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. கேத்தே ஹவுஸ் அது பேர். கேத்தே ஹவுஸ் உள்ளே போகிறோம். என்னது இது? கேத்தே ஹவுஸ்னா ஒரு கருங்காலால் கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாம் பிரிட்டிஷ் தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எல்லா ஊரையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு விட்டுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இந்த உலகம் தான் போகுமே போகுமே. அப்படியே போட்டனா இங்க ஒப்பாரி வைக்கிற காதுக்குள்ள சங்கூதன மாதிரி. ஓகே, நாங்கள் வந்து இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். திருப்பியும் ட்ரெயினில் ரிட்டர்ன் கிளம்புறோம். எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, மிஸ்ட்டு. நிறைய வியூ பார்க்க முடியல மிஸ்ட்டுனால. ஸோ வி ஆர் கோயிங் நவ். ஸோ பை பாய் பினாங் ஹில். கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தரில் சைனீஸ் டெம்பிள் போகிறோம்.